نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل بفضل الله وبرحمته وبذلك فليفرحوا هو خير مما يجمعون صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم عن الله عز وجل قال الله سبحانه وتعالى أنفق يا ابن آدم منفق عليك صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் எல்லையில்லா பேரருளால் பாக்கியம் நிறைந்த மனித வாழ்க்கையில் வெற்றி ஒன்றே குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று பாடம் நடத்தியவர்கள் பூமான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டும் என் வெற்றியை அடிப்படையாக இருக்க வேண்டும். நான் போகிற பாதை, அதில் நான் எல்லா வகையிலும் உயர்வடைய வேண்டும். வாழ்க்கையில் நமது இலக்கு அழகாக வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எண்ணங்கள் அற்பமாக இருந்து விடக்கூடாது. உள்ளங்கள் குறுகிய மனநிலைகள் வந்துவிடக்கூடாது. நீ எடுத்து வைக்கிற எட்டெல்லாம் உன் வெற்றியை நோக்கியே இருக்க வேண்டும். உலகளாவிய வாழ்வாதாரத்தை தேடி வைக்கும் எட்டுகளாகட்டும், வல்லவனையே நோக்கி நடக்கும் எட்டுகளாகட்டும், இரண்டும் வெற்றியை குவிக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. காரணம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்யாதே என்றார்கள். அற்ப உலகத்தை நோக்கமாக கொண்டும் செய்யாதே என்றார்கள். ஆசைக்கு அடிபணிந்து எதையும் செய்யாதே என்றார்கள். ஆசைக்கு அடிபணிந்து செய்யும் காரியம் வெற்றியை தருவதில்லை. அற்ப எண்ணங்கள் வெற்றியை தருவதில்லை. உன் இலக்கு பெருசாகட்டும் என்கிறார்கள். அவன் விசாலமானவன் என்றார்கள். அவன் விசாலமானவன் என்றார்கள். மிக உயர்ந்த குறிக்கோள் உடையவன் என்றார்கள். இன்னல்லாஹ யுஹிப்பு மஆலில் உமூர்
மிக தரமான விஷயத்தை மாத்திரமே அல்லாஹ் நேசிக்கிறான் என்றார். அல்லாஹ் உயர்வான காரியத்தை நேசிக்கிறான். எப்போதுமே நீங்கள் உயர்வாகவே இருக்க வேண்டும், உயர்வை நோக்கியே பயணிக்க வேண்டும். அல்லாஹ்வே அப்படி பிரியப்படுகிறான். எல்லாமே உயர்வாக இருக்க வேண்டும். இங்கே தாழ்ந்து விடக்கூடாது. யாரும் தாழ்த்தும் நிலையில் வாழ்ந்து விடக்கூடாது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. தாழ்ந்து விடாதீர்கள். யாரும் தாழ்த்தும் நிலையில் வாழ்ந்து விடாதீர்கள். மனிதர்களுக்கிடையே நீங்கள் இழிவை காட்டாதீர்கள். மனுஷன் போய் நீ இழிவு நிலையை காட்டி விடாதே. எங்கே நம்மை உயர்த்தி பேசுகிறார்கள் உத்தம நபிகள்? 5 அம்சங்களை அடிப்படையாக தருவார்கள். இந்த 5ம் உங்கள் இலக்காகட்டும். நீங்கள் ஜெயிக்கிறீர்கள். துன்யாவில் ஜெயிக்கிறீர்கள், மறுமையில் ஜெயிக்கிறீர்கள். அல்லாஹ்வின் பார்வையிலும் அன்னலாரின் பார்வையிலும் நீங்கள் ஜொலிக்கிறீர்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நான் போகும் இந்த வாழ்க்கையும் பாதையும் எப்போதும் அது மிக உயர்வான திட்டத்தோடு இருக்க வேண்டும். உலகத்தில் 1000 நடக்கலாம், 1000 பேர் 1000 பேசலாம். என்னை குறைத்து பேசுபவர்களும் இருப்பார்கள், உயர்த்தி பேசுபவர்களும் இருப்பார்கள். ஆனால் எனக்கென்று ஒரு இலக்கு இருக்க வேண்டும். அந்த இலக்கு என் பயணமாக வேண்டும். அந்த பயணம் வெற்றி காண வேண்டும். இந்த பயணம் வெற்றி காண வேண்டும். அதில் முதல் அம்சம், எப்போதும் இறைவன் கொடுத்ததை நீங்கள் நிறைவாக பாருங்கள் என்றார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நிறைவான பார்வை. நான் நிறைவா இருக்கிறேன், எனக்கென்ன குறை, எனக்கென்ன குறை எல்லோரும் சொல்ல வேண்டும். எல்லாரும் ஞாபகம் வையுங்கள், நம்மை நாமே குறைத்தே பேசி பழகினோம். எப்படி இருக்கிறீங்க? ஏதோ ஓடுது வாழ்க்கை. என்ன ஓடவில்லை? அது என்ன பதில்? அழகான பதில் அல்ல. நான் நிறைவாக இருக்கிறேன், எனக்கு என்ன குறை? என்னை படைத்தரப்பு அழகாக வைத்தான், அருமையான மனைவியை கொடுத்தான், பாராட்டும் பிள்ளைகளை கொடுத்தான், மார்க்கம் போற்றும் வாழ்க்கையை கொடுத்தான். என்ன குறை? நான் நிறைவாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அவன் கொடுத்த நியாமத். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை சொல்லுங்கள், சொல்லுங்கள் என்றான் அல்லாஹ். சர்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அத்தஹத்துஸு பி நிஅமத்தில்லாஹி ஷுக்ர். அல்லாஹ் எனக்கு நல்லா வச்சிருக்கிறான், நிறைய கொடுத்தான், நல்லா இருக்கிறேன் என்று சொல்வீர்களா? அதுதான் இறைவனுக்கு நீங்கள் செலுத்தும் நன்றி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்றது அத்தஹத்துஸு பி நிஅமத்தில்லாஹி ஷுக்ர். அல்லாஹ் என்னை நல்லா வச்சிருக்கிறான் சொல்லுங்கள். கடன் வரும், கஷ்டம் வரும், சோதனை வரும், அதெல்லாம் இடையில் வந்தது, இடையிலேயே போய்விடும். ஆனால் நான் நல்லா இருக்கிறேன். நீ நல்லா இருக்கிறேன் என்று சொல்லும் போதெல்லாம் இன்னும் உன்னை நல்லாகவே அல்லாஹ் ஆக்குவான் என்றார். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஏன் இந்த வாழ்க்கையை நாம் இன்னும் பெறுவதற்கு தயாராகவில்லை? நான் எப்படி இருக்கிறேன் என்று சொல்கிற பதில் அல்லாஹ்வின் நிஅமத். அது உனக்கு கொடுத்தது கேட்கிறார். எப்படி இருக்குது? வியாபாரம் எப்படி இருக்குது? குடும்பம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. வீட்டம்மா நல்லா இருக்கிறாங்க, பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க. எப்ப அந்த வார்த்தை வரும்? அல்லாஹ் கொடுத்த அனைத்தையும் பொருந்திக் கொள்கிற வாழ்க்கைக்கு நீங்கள் சொந்தமாகுங்கள் என்றார்கள். அவன் கொடுத்ததை பொருந்திக்கிறோம். அல்லாஹ்வுக்கு அதுலதான் திருப்தி. அல்லாஹ் சந்தோஷப்படுறது யாரை பார்த்து தெரியுமா? நான் கொடுத்ததை பொருந்திக்கிட்ட மனுஷன் தான் எனக்கு சந்தோஷமான மனுஷங்கிறான். நான் கொடுத்ததை நீ பொருந்திக்க, ஒன்ன நான் சந்தோஷப்படுத்துறேன். 2வது என்ன தெரியுமா? நீ பொருந்தி கொண்டதால் இன்னும் நான் கொடுக்கிறேன். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பொருந்திக் கொள்கிற வாழ்க்கை அது நிறைவை பார்த்தால் மாத்திரமே கிடைக்கிறது. எனக்குள் என்ன இல்லை என்று பார்க்காதீர்கள். எனக்குள் என்ன அப்படி இப்படிலாம் இல்லை, எனக்குள் எல்லாம் இருக்கிறது. என்ன இல்லை? அல்லாஹ் கேட்பான் திருக்குர்ஆனிலே, அலம் நஜஅலஹு ஐனைன் வலிசானு வஷஃபத்தைன் வஹதைனாஹு நஜ்தைன். 2 கண்களை யாரு தர முடியும்? கொடுத்தேன் இல்லையா? உதடுகளை கொடுத்தேன் இல்லையா? நாவை கொடுத்தேன் இல்லையா? போதுமே, உலகத்தையே நீ ஆள முடியும் என்கிறான். கண்ணில்லாதவர்களிடத்தில் கேள், கண்ணின் பாக்கியம் விளங்கும். நாவு இல்லாதவர்களிடத்தில் கேள், பேசும் பாக்கியம் விளங்கும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் என்ன வேணும் என்று கேட்கிறான். எத்தனை பேர் தங்கள் சொற்களால் உலகத்தையே கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள்? எத்தனை பேர் தன் பார்வைகளால் உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறார்கள்? எல்லாம் இருக்கிறது உங்களுக்கு என்பதை உணர்த்தினான் படைத்த ரப்புல் ஆலமீன். நம்ம இன்னும் குறைபட்டு கொண்டே இருப்பது அது நிறைவை தராது.
அவன் கொடுத்ததை பொருந்தி கொண்ட இடத்தில் வாழாமலும் போகிறோம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் மிக அழகாக சொல்வான், மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? ஒரு ரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ் கொடுத்ததை நீ பொருந்திக் கொள்றதுதான் பெரிய பாக்கியம். அல்லாஹ் ஒன்ன பொருந்திக் கொள்றது அதை விட பெரிய பாக்கியம். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அப்போ அந்த ஒரு பெரிய வாழ்க்கை என்பது நான் வெற்றி அடைவதற்கான வழி. எனக்கு கொடுத்த தொழுகை, எனக்கு கொடுத்த இறை வணக்கம், எனக்கு கொடுத்த குர்ஆன், நான் ஹாஃபிஸ் ஆகிட்டேன், ஆலிம் ஆகிட்டேன், என் பிள்ளைங்க மார்க்கம் உள்ளவங்களா இருக்கிறாங்களா, அதை கொண்டு சந்தோஷப்படுங்கள். குல் பிஃபضலில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபல்யஃப்ரஹு. நீ சந்தோஷப்பட வேண்டுமா? அல்லாஹ் உனக்கு கொடுத்த மார்க்கத்தை கொண்டு சந்தோஷம் அடைந்து விடு. அழகான மக்கள் கட்டுப்படுகிறார்களா, சந்தோஷம் அடைந்து விடு. உன் பிள்ளை குர்ஆன் ஓதி முடித்தாரா, நீ சந்தோஷம் அடைய வேண்டும். உன் மனைவி இரவெல்லாம் நின்று தொழுகிறாரா, நீ சந்தோஷம் அடைய வேண்டும். அல்லாஹ் சொல்வான், நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய இடம் எங்கே தெரியுமா? பிஃபضலில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபல்யஃப்ரஹு. அல்லாஹ்வின் பேரருள் உங்களில் இருக்குமா, உங்கள் வீட்டில் இருக்குமா, சந்தோஷம் அடையுங்கள். நம்ம வீட்டுல மார்க்கப்பட்டுள்ள ஒரு மனைவி அமைஞ்சிட்டாங்களா, நீ சந்தோஷப்பட வேண்டிய இடம் என்கிறான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே. மார்க்கமும் ஒழுக்கமும் உள்ள பிள்ளைகள் வளருகிறார்களா, நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள் என்கிறான். உங்க வாழ்க்கையில ஹஜ்ஜிக்கு போற நசீபு கிடைக்குது, தொழுகைக்கான நசீபு கிடைக்குது, வியாபாரத்துக்கு மத்தியிலையும் நேர்மையா நடக்கிற நசீபு கிடைக்குமா, நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்கிறான் அல்லாஹ். ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். எத்தனை கோடி நீ சேர்த்து வைத்தாலும் அத்தனையை கொண்டு சந்தோஷம் அடைவதை விட அவன் கொடுத்த இந்த அருளை கொண்டு, நல்ல மனைவியை கொண்டு, சிறப்பான பிள்ளைகளை கொண்டு, குர்ஆனின் தொடர்புடைய வாழ்க்கையை கொண்டு நீ சந்தோஷம் அடைந்து விடு என்கிறான் அல்லாஹ். நான் எதை கொண்டு சந்தோஷம் அடைய வேண்டும்? வேறு என்ன வேண்டும் எனக்கு நான் சந்தோஷம் அடைவதற்கு? சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை அர்த்தம் இல்லாத வாழ்க்கை. காலமெல்லாம் சோகமாக வாழ்வது நல்ல வாழ்க்கையா? இழந்ததை எல்லாம் நினைத்து நினைத்து வேதனைப்படுவது நல்ல வாழ்க்கையா? இழப்பு இன்றைக்கு நாளைக்கு நிறைய கிடைக்கும் என்கிறான் அல்லாஹ். எப்போது? இழப்பை நான் தந்த போதும் நீ பொருந்திக்கொள். பொருந்திக் கொண்டதால் இழப்பை நீக்குவது மட்டுமல்ல, பன்மடங்கு மீண்டும் தருகிறேன் என்கிறான். விசாலமானவன் அவன். எனவே முதலிலே பொருந்திக் கொள்ளுகிற வாழ்க்கை, நிறைவை கண்டே வாழ வேண்டும். இரண்டாவது, அவன் கொடுத்த மிகப்பெரிய நியாமத், நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழலிலும் எந்த நிலைகளிலும் நம்ம தேவையை அடுத்த ஆள்கிட்ட போய் சொல்லக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தௌஃபீக் செய்வானா. எனக்கு தேவை இருக்குதுன்னு இன்னொருத்தர் தெரிகிற மாதிரி கூட நடக்கக்கூடாது. எனக்கு தேவை இருக்குதுன்னு இன்னொருத்தர் தெரிகிற அளவுக்கு நடக்கக்கூடாது. என்னை பார்த்து ஒருத்தர் பரிதாபப்படும் வாழ்க்கையை நான் வாழக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலாம். பார்த்து 4 பேர் பரிதாபப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாரு அசருது, அண்ணா ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு இன்னொருத்தங்க நினைக்கிற மாதிரி நடக்காது. ஏன்? அவன் உன்னை பார்த்து கஷ்டப்படுறான்னு சொல்லல, எவ்வளவு வணக்கம் செய்யறாரு, நல்லா இருக்கிறார், ஏன் ஆண்டவன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தான்? அந்த குறை போய் சேர்ற இடம் அல்லாவின் பக்கமாக இருக்கிற. ஏன் நீ உன் கஷ்டத்தை காட்டுகிறாய்? சிரமத்தை மறைப்பது சுன்னத், நோயை மறைப்பது சுன்னத், பிரச்சனை மறைப்பது சுன்னத் சொன்னார்கள் நபிகள் நாயகம். ஏன்? கஷ்டம் கூட இன்னொருத்தங்கிட்ட காட்டுற மாதிரி நடக்காது, அல்லாட்ட மட்டும் உன் தேவையை சொல். ஏன்? அவனிடத்தில் மாத்திரம் சொல்லப்படுகிற தேவையை இந்த காதுக்கு அந்த காதுக்கு கேட்காம அல்லாவே நிறைவேற்றி கொடுத்தார். தேவையில்லாத மனுஷங்கள்லாம் இல்லை, தேவையை போய் மற்றவங்கள்ட்ட சொல்றதுதான் அவமானம். அவமானமான வாழ்க்கை வேண்டான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4 பேர் என்ன அவமானமா மதிக்கிற வாழ்க்கையை நீ கொடுத்துறாத அல்லான்னு கேட்கிறாங்க. அந்த வாழ்க்கையை நீங்களும் நானும் பெற வேண்டும். என் இலக்கு உயர்வாக வேண்டும், நான் வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும், அந்த வெற்றி கிடைக்க வேண்டும், அதில் நிறைவை காணும் வாழ்க்கைக்கு அடுத்து 2வது நம்ம பிரச்சனையோ தேவையோ அல்லாஹ்வை தவிர இன்னொருத்தங்களுக்கு போய் செய்யக்கூடாது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நான் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, மனைவிக்கு கூட நிறைய பேர் தன்னுடைய கஷ்டத்தை காட்டியது இல்லை. மனைவிட்ட கொண்டு கொட்டிடுவாங்க, அவங்க கையில இருக்காது, அந்த கஷ்டத்தை சொல்றது இல்லை. கஷ்டத்தை மனைவிட்ட கூட பகிர்வதில்லை. நோயினா டாக்டர்கிட்ட போய் சொல்லணும், இந்த நோயை ஊரெல்லாம் சொல்லக்கூடாதுன்னாங்க, மறைச்சிருங்க. அல்லாஹ் ஷிஃபா கொடுக்கிறவன், அவன் கேளுங்கள். எனவே தேவைகளையும் கஷ்டங்களையும் அல்லாஹ்வை தவிர இன்னொரு இடத்தில் காட்ட வேண்டாம். யஹ்சபுஹுல் ஜாஹிலு அக்னியா, சஹாபாக்கள் ஏழைகள் என்று ஒரு கூட்டத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்க ஃபுகராவுல் முஹாஜிரின், ஏழை சஹாபாக்கள் தான். ஆனா அவங்களுடைய நிலையை தெரியாதவங்க எல்லாம் அவங்கள பார்த்துட்டா எவ்வளவு பெரிய பணக்காரர்களா இருப்பாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க. நல்லா கவனிக்கணும். அல்லாஹ் சொல்ற ஆயுத துவக்கம் என்ன? ஏழை மனிதர்கள், ஏழை முஹாஜிரீன்கள்.
அவர்களை பத்தி புரியாத புதுசா யாராச்சும் வந்து பார்த்தா, எப்பா பெரிய பணக்காரங்களா இருப்பாங்களோ, அவர்களின் நிலை அறியாதவர்கள் அவர்களை பணக்காரர்கள் நினைப்பார்கள். ஏன் அப்படி தங்களுடைய வறுமையையும் ஏழ்மையையும் காட்டாமல் இருக்கிற ஆடையை அழகுபடுத்துவார்கள். உதடு 2 நாள் சாப்பிடாம பசியா இருப்பாங்க, தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி உதட்டுல எண்ணெய் தேய்ச்சிட்டு வருவாங்க. உதடெல்லாம் காஞ்சி பசியோடு இருக்கிறாங்களே அப்படின்னு யாரும் தெரிஞ்சிடக்கூடாது, உதடுகளில் எண்ணெய் தேய்த்துக் கொள்வார்கள். அவர்களை பற்றி உதடுகளில் எண்ணெய்களை தடவுவார்கள். ஏன்? நான் கஷ்டப்படுகிறேன், பசியாக இருக்கிறேன், 2 நாள் சாப்பிடவில்லை என்று அறியாதவர்கள் எங்களை புரிஞ்சுக்கிட்டு, ஆகா இவங்கெல்லாம் ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைச்சு அல்லாஹ் மேல தப்பான எண்ணம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தங்கள் வறுமையை கூட 4 பேர் பார்க்கும்போது பணக்காரர்கள் நினைக்கிற அளவுக்கு நடந்து கொண்டார்கள். அல்லாஹ் நமக்கு அந்த வாழ்க்கையை நசீபாக்குவானாக. எப்போதும் சொல்றேன், அவர் இருக்கிறார் நமக்கு என்ன பயம், இவர் இருக்கிறார் நமக்கு என்ன கவலை, அந்த எண்ணத்தை தூர விடுங்க. அல்லாஹ் இருக்கிறான்னு நினைங்க. யாரும் நம்ம தேவையை பூர்த்தி செய்தால் அது நிரந்தரம் அல்ல, அல்லாஹ் பூர்த்தி செய்தால் அது நிரந்தரமான அழகானது, அவமானம் இல்லாதது, இழுக்கை தராது. 3வது, விசாலமாகவே நடங்கள். ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணும் இல்லை, விசாலமா நட. அல்லாஹ் சொன்னான், யாருக்கு நம்ம விசாலமா கொடுத்தோமோ அவங்க விசாலமா செலவு செய்யணும். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபீ செய்வான். நான் நிறைய கொடுத்திருக்கேன், ஊர் மக்கள் அவங்களை பெரிய பணக்காரன்னாங்க, அவர் பெரிய முதலாளிங்கிறாங்க, அவர்கிட்ட நிறைய ஸ்டேட் இருக்குது, நிறைய கடை இருக்குது, நிறைய நிறுவனத்துக்கு தலைவரா இருக்கிறார். அவ்வளவு விசாலமா நீங்க மக்களோடு நடந்து கொள்ளுங்க. சரி, யாருக்காவது நம்ம கலந்துதான் கொடுத்திருக்கோம், அளந்து கொடுத்தோம், குறைச்சு கொடுத்திருக்கோம். அவரும் கையை கட்டிட்டு உட்காரக்கூடாது, அவர் தகுதிக்கு செலவு செய்யட்டும். 2 பேரையும் செலவு செய்ய சொல்றோம். யாருக்கு குறைத்து கொடுத்தோமோ அவர்களும் செலவு செய்யட்டும், யாருக்கு நிறைய கொடுத்தோமோ அவங்களும் செலவு செய்யட்டும். 2 பேரும் விசாலமாக நடக்கட்டும், அவரவர் தகுதிக்கு நடக்கட்டும். இல்லங்கிறதுக்காக நீ கையை கட்டி உட்காராதே, நீனும் கொஞ்சம் கொடுத்து விடு. ஏன் தெரியுமா? உனக்கு அல்லாஹ் நிறைய கொடுக்க வேண்டுமா? நீ கொடுத்தால் அவன் கொடுப்பான். இன்னொரு செய்தி, உன் தகுதிக்கு நீ கொடு, அவன் தகுதிக்கு அவன் கொடுப்பான். என் தகுதி 100 ரூபாய் கொடுக்கிற, அல்லாஹ்வும் தகுதிக்கு 100 தருவான். என் தகுதி 100 மூலா, அல்லாஹ் அவன் தகுதிக்கு கொடுப்பான். 100ஐ 100ஆக பெருக்கிறான் இல்ல, 100 1000ஆ பெருக்குவான் இல்ல, கோடியாக கூட அல்லாஹ் பெருக்குவான். அவன் தகுதி. எனவே விசாலமா கொடுக்கணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப வறுமை, சாப்பிடலன்னு சொன்னாங்க, பசியோடு இருக்கிறேன்னாங்க. 4 திர்கம் தான் கையில கிடைச்சிச்சு. 4 திர்கம், வேற ஒண்ணுமே இல்லை. எம்லிக் அர்பாதராயும் 4 திர்கத்தை தவிர ஒண்ணுமில்லை. 4 மட்டும் வச்சிருந்தாங்க. அவங்க ஆசைப்பட்டாங்களாம், இந்த 4ஐயும் அல்லாஹ் சந்தோஷப்படுற இடத்துல ஆக்குவேன்னாங்க. ராத்திரி போய் ஒருத்தர் கொடுத்துட்டு வந்தாங்க. ராத்திரில போய் பகல்ல எஞ்ச ஒண்ணு ஒருத்தர் கையில கொண்டு 1 திர்கத்தை கொடுத்தாங்க. ராத்திரி ஒருத்தருக்கு 1, பகல்ல 1, இன்னொன்றை 4 பேருக்கு மத்தியில வச்சு என்னப்பா அப்படின்னு கொடுக்குறாங்க. 4 பேர் பாக்குறாங்க, அலிக்கு சாப்பிடவே ஒண்ணும் இல்லையே கொடுக்குறாங்களே, இன்னொன்னு யாருக்கும் தெரியாம அல்லாஹ் உனக்காக ரகசியமா கொடுக்குறேன்னு கொடுத்தாங்க. 4 திர்கத்தை 4 வழியில, ஒன்னு இரவில், இன்னொன்று பகலில், இன்னொன்னு ரகசியம், இன்னொன்னு பரகசியம். அல்லாஹ்வுக்கு இந்த சந்தோஷம், இந்த நிகழ்ச்சி பிடிச்சு போச்சு, மகிழ்ச்சி ஆகிவிட்டான். அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரா வஅலானியா. அவர்களிடத்தில் கொடுத்த அந்த காசை ராத்திரி செலவு செய்தார்கள், பகலில் கொடுத்தார்கள், ரகசியமா கொடுத்தார்கள், பகிரங்கமா கொடுத்தார்கள். அவர்களை பற்றி கூட சொல்லி ஆயத்தை இறக்கினான் அல்லாஹ். 4 தான் இருந்துச்சு. சொல்லிட்டு அவங்களை எவ்வளவு பாராட்டுறான் அல்லாஹ் திருக்குரானிலே. வலகும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம், இவர்களுக்கு கூலி படைத்த ரப்பே கொடுப்பான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீ செய்வானாக. எங்கட என்ன இருக்குதுங்கிறத விட விசாலமாக வாழ்ந்து விடுங்களேன், அதுதான் உங்கள் வெற்றி. நீ விசாலமாக நடந்ததால் அல்லாஹ் விசாலமாக உன்னோடு நடப்பான். சர்க்கார் சொன்னாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ்
மனிதனே, அல்லாஹ் சொன்னானா, இப்னு ஆதம், ஹதீஸ் குத்ஸி, மனிதனே அன்ஃபிக், நான் கொடுத்ததை நீ நல்ல செலவு செய், உன்ஃபிக் அலை, நான் உனக்கு செலவு செய்கிறேன், நீ கொடு, நான் கொடுக்கிறேன். சொன்னது யார்? அல்லாஹ். ஹதீஸ் குத்ஸி, அகிலத்தின் சர்க்கார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நான் இந்த உலகத்திலே எடுத்து வைக்கும் எட்டுகளுக்கு பின்னால் வெற்றிதான் என் இலக்கு. வெற்றி அடைவதற்கு 5 வழி மகத்தானது. அதில் 3வது, நான் விசாலமாக நடக்க வேண்டும். சையதுனா அலி வறுமையிலும் கொடுத்த போது அல்லாஹ் பாராட்டினா. அவங்களுக்கு செலவுக்கு கொடுக்கிறது ஏன் வேலைன்னு சொல்லிட்டு, நான் கூலி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு, ஒரு பதில சொன்னா பாருங்க, உலகமே வியந்து போச்சு. இனி அவங்களுக்கு எப்படி வாழ்க்கையை கொடுப்பேன் தெரியுமா? அவங்க பயப்படவே முடியாத, கவலையே படாத வாழ்க்கையை கொடுத்துருவேன். குர்ஆன் வாக்குறுதி, குர்ஆன் கொடுத்த வாக்குறுதி, வலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம். எனக்காக அவர்கள் ராத்திரி செலவுக்கு கொடுக்கிறார்கள், பகலிலே செலவு செய்தார்கள், இரவிலே கொடுத்தார்கள், ரகசியமா கொடுத்தார்கள், பகிரங்கமா கொடுத்தார்கள். கொஞ்சம் தான் இருந்துச்சு, எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அவர்களுக்கு கூலி நான் கொடுப்பேன், துன்யாவிலும் மறுமையிலும். லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். இனி அவர்களுக்கு கவலை இல்லாத வாழ்க்கையை கொடுத்து விடுவேன், பயம் இல்லாத வாழ்க்கையை கொடுத்துருவேன். கவலையும் பயமும் இல்லைன்னா நம்ம தான் ராஜா. வாழ்க்கை நிம்மதி, வீடு சொர்க்கம். கவலைதான் பல பேரை பாதிக்குது, பயம் பல பேரை ஆட்டி படைக்குது. பயம் கவலை இல்லாத வாழ்க்கையை நான் கொடுத்துருவேன். குர்ஆன் சத்தியம் இல்ல, குர்ஆன்ல யாராவது சந்தேகப்பட முடியுமா? விசாலமாக நடப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எவ்வளவு இருந்தாலும், கோடியே இருக்குது வைங்களேன், 1000 கோடி இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. 2 பேருக்கும் மார்க்கம் சொல்லும், நீ வெற்றி அடைவதற்கு விடா முயற்சி முக்கியம் என்று சொன்ன. என்னதான் நிறைய இருக்குது, இருந்தாலும் சரி மௌத்து வரைக்கும் உழைச்சிட்டே இருக்கணும். மௌத்து வரைக்கும் உழைக்கணும். அல்லாட்டையும் தேடணும், அல்லாட்டையும் தேடணும், அல்லாவின் அருளையும் தேடணும், பொருளையும் தேடணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. மௌத்து வரையிலும். ஆனால் எல்லாம் ரப்ப முன்னிறுத்தி தான் இருக்கணும். ஹலால், அவன் விரும்பும் வாழ்க்கை, ரசூல் விரும்பும் வாழ்க்கை. அப்ப முயற்சி என்பது விடாத முயற்சி. முயற்சிக்கு பின்னால் நம்பிக்கை என்பது உங்க முயற்சியில் இருக்கக்கூடாது. அல் ஜுஹுது மின்னா உல் இத்மா மின் அல்லாஹ். முயற்சி நீங்க செய்து விடுங்கள், தியாகம் செய்து விடுங்கள். அதுல முழுமையாக்கி என்ன கொடுக்கணுமோ அது என்னை சார்ந்தது என்றான் அல்லாஹ். முயற்சி தான் உங்க வேலை. முயற்சி செய்துட்டேனே கிடைக்கலையே அது உன் வேலை இல்லை. முயற்சி நீங்க கொடுக்கறது என் பொறுப்புங்கிறான். 4, 5வது ரொம்ப முக்கியம், எல்லாம் செய்யணும். பிரச்சனையை, காரியத்தை, வேலையை, நான் செய்த தியாகத்தை எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிடணும். என்னை கொண்டு ஒன்றும் நடக்காதுன்ற முடிவுக்கு வந்துருங்க. நான் பெரிய திறமை உள்ளவன், எனக்கு ரொம்ப ஆற்றல் இருக்குது, நான் பேசினா காரியம் சாதிச்சிருவேன், நான் போய் கம்பெனியில் உட்காந்தா தான் கம்பெனி வெற்றி ஆகும், நான் போனால் தான் காரியம் நடக்கும், நான் ஒரு கையெழுத்து போட்டா எல்லாம் நடக்கும், நான் ஒரு ஃபோன் பண்ணா எல்லாம், இதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் ஃபோன் பண்றேன், அது என் முயற்சி, நான் உழைக்கிறேன் முயற்சி, நான் கையெழுத்து போடுவேன் என் முயற்சி. இதில் எல்லா விஷயத்தையும் கொடுப்பது அல்லாஹ்வுக்கு ஒப்படைக்க வேண்டும். தஃவீதுல் உமூரி இலல்லாஹ். பொறுப்புகளை எல்லாம் அல்லாஹ்ட்ட கொடுத்துருங்க. என் மனைவியை மேல அன்பா இருக்கிறாங்க, 4 பிள்ளைங்க, 4 பிள்ளை இதை கரை சேர்க்கணும். ஆனா 4 பிள்ளை நான் கரை சேர்க்கணும், நீ கவலைப்படாத. கரை சேர்க்கிறது அல்லாஹ்வுடைய வேலை. கரை சேர்க்கணும் முயற்சி நீ செய். பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை அமையணும், அது அல்லாஹ் கொடுப்பான், முயற்சி நீ செய். நல்ல பொண்ணு அமையணும், முயற்சி நீ செய், அல்லாஹ் கொடுப்பான். ஏன்? ஒப்படைப்பது அவன் பக்கம். அவனுக்கும் நமக்கு ஒரு லிங்க் இருந்துட்டே இருக்கணும், தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். இந்த வாழ்க்கையில் நான் ஜெயிப்பதற்கும் மறுமையில் ஜெயிப்பதற்கும் எனக்கும் ரப்புக்கும் மத்தியில் இடைவெளி இருக்கவே கூடாது, தூரம் இருக்கவே கூடாது. உறவு கூட அடிக்கடி லிங்க் இருந்தா தான் சேர்ந்து இருக்குது. கொஞ்சம் ஸ்போன் பண்ணி நல்லா இருக்கல அண்ணன் கேட்டாதான் அது தொடருது. 2 வருஷம் பேசலைன்னா அந்த உறவு அப்படியே மங்கி போயிருது. அல்லாவுக்கும் நமக்கும் உள்ள லிங்கும் தொடருவோம். ஒரு நாள் அல்ல, ஒரு நிமிடம் மறைந்து போனால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவனோடு நமக்கு ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்புகளை பூரா அல்லாஹ்ட்ட ஒப்படைத்து விடுங்கள். வியாபாரத்தை ஆரம்பிச்சோம், நல்லா நடக்குது, நம்ம பொறுப்பை யார்ட்ட ஒப்படைக்கணும்? அல்லாஹ் உங்களோட ஒப்படைச்சிட்டேன், இது கடைசி வரைக்கும் சிறப்பா நடக்கணும், என் தலைமுறையும் இதுல இருந்து வாழணும், ஒப்படையுங்கள் அல்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ் மிக அருமையான வாழ்க்கையை நான் வைக்கும் ஒவ்வொரு எட்டுகளுக்கு பின்னாலும் வெற்றி என்பது என் இலக்காக வேண்டும். நோக்கம் அதுதான், நான் ஜெயிக்கணும். வாழ்க்கையில தோத்துலாம் போகக்கூடாது, இபாதத்திலையும் தோற்றுவிடக்கூடாது.
நான் தொழும் 2 ரக்காத்தும் எனக்கு கை கொடுக்க வேண்டும். கடுகளவு நீ செய்யும் நலவும் நாளை மறுமையில் கண் முன்னால் காட்சி அளிக்கும் என்று அல்லாஹ் சொன்னான் இல்லையா? என் நலவுகள் எனக்கு காட்சி தர வேண்டும். அப்படி ஒரு அழகான வாழ்க்கை. குடும்பத்தில் இனி வறுமை வரக்கூடாது, தொழில வறுமை வரக்கூடாது, வாழ்க்கையில் தரித்திரம் வரக்கூடாது, முசீபத் வரக்கூடாது. நான் சொல்லி முடிக்கிறேன். நபி பெருமானாரின் தர்பாருக்கு ஒருவர் வந்தார். யா ரசூலல்லாஹ், நான் நெருக்கடி வாழ்க்கைக்கு போகிறேன், வறுமை தாண்டவம் ஆடுகிறது. அவர் சொன்ன வார்த்தை குர்துபி தஃப்சீர்ல கூட இந்த வரலாறு அழகா எழுதுறார். வாழ்க்கையில் வறுமை தாண்டவம், வாழ்க்கை நெருக்கடியா போச்சு. நேற்று வரைக்கும் விசாலமா இருந்த, ரொம்ப நெருக்கடி ஆச்சு. இனி நான் நெருக்கடியிலிருந்து வெளியில வரணும், யார சொல்லலாம், வறுமையை அழிக்கிற வாழ்க்கையை கொடுங்கள் என்றார். ஒண்ணும் இல்லப்பா, வீட்டுக்கு போ, எப்போ போனாலும் வாசல்ல நின்று சலாம் சொல்லு, சலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடு, போன உடனே குல்ஹுவல்லாஹு அஹது சூரா ஓதி விடு, உன் நஃபத் ஃபக்ர், உன் வீட்டில் இருக்கும் வறுமை மௌத்தாகிவிடும் என்றார். இல்லாமலே போகும். வீட்டுக்கு போன உடனே சலாம் சொல், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிவிட்டு குல்ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஒரு தடவை ஓது, உங்க வீட்டுல வறுமை இருக்காது. சொன்னது யார்? நபிகள் நாயகம். எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வீடு, நம்ம புள்ள, நாளைக்கு நம்ம சந்ததி நல்லா இருக்கணும். நம்ம பஜாரு, நம்ம வீதி, நம்ம கடை, நம்ம நிறுவனம் நல்லா இருக்கணும். நிறுவனத்துக்கு போங்க, சலாம் சொல்லிட்டு உள்ள போங்க, குல்ஹுவல்லாஹு அஹத் சூரா ஒரு தடவை ஓதுங்க. 2 தடவை ஓதினால் இன்னும் பரக்கத். 3 தடவை நீ ஓதுவாயா, உன் சுத்தி இருப்பவர்களில் வீட்டிலும் வறுமை வராது. மார்க்கத்தை அழகாக சொல்லி தருகிறார்கள். நிறைவான வாழ்க்கையை அடைகிற பாதையை சொல்கிறார்கள். எங்கேனும் நெருடலும் நெருக்கடியும் வந்தால் தீர்வு என்ன என்பதையும் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை காலமெல்லாம் நான் வாழச் செய்வானாக. வறுமையில்லாத வாழ்க்கை தருவானாக, தரித்திரம் இல்லாத வாழ்க்கை தருவானாக. அல்லாஹ்வோடு எனக்கு அழகிய நெருக்கத்தை தருவானாக. நான் கண்ணீர் வெடித்தால் கண்ணீருக்கு அங்கீகாரத்தை தருவானாக. கையேந்தினால் கிடைக்கப் பெறும் இடத்தில் ஆக்கி வைப்பானாக. வாழ்க்கையில் எப்போதும் எந்த நிலைகளிலும் என் மனோ இச்சைக்கு வாழாமல் அவன் விருப்பத்திற்கு வாழச் செய்வானாக. அவனை மகிழ்ச்சிப்படுத்தும் இடத்தில் விசாலமான உள்ளத்தையும் தந்தருள் புரிவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபை பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக சங்கேமிக்க ஹதரத் பெருந்தகையினுடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். பொதுவாக